ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், இட்லி தான். அதுவும் நம்ம எல்லாருமே இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி குக் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு எக் பாய்லரில் எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுதான் என்னோடய எக் பாய்லர். ஸோ இந்த எக் பாய்லரை வாங்கி 1 இயர் ஆகுது. இப்போ ட்ரே இருக்கும். இதில் 2 ட்ரே ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணுற பிளேஸ். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக இட்லி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரேயில் தான் நம்ம இட்லியை ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இட்லி ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம இட்லி பாத்திரத்துலலாம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் லைட்டாக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்ரேயில் நம்ம மாவை ஊற்றிடலாம். இப்போ அந்த ட்ரேயில் நம்ம அந்த ஹோலில் ஃபுல் மாவையுமே நம்ம அப்ளை நிறையா ஊற்றிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் இடைவெளி விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி நல்லா பொஃப்னு வரும்ல. ஸோ அதனால் இட்லி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் கேப் விட்டு அப்படியே நீங்கள் இந்த 3 இதுலேயுமே நீங்கள் மாவை நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இட்லி மாவை இந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக போய் செட் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எக் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணின்னா அந்த கப்லேயே உங்களுக்கு மெஷர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ட்ரேக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அந்த அளவுக்கு. இப்போ அதில் என்ன நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சாஃப்ட் பாயில் எக்குக்கு நம்ம சாஃப்ட் பாயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த ட்ரே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கிற ட்ரே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ட்ரே, அதாவது இட்லி ஊற்றி வச்சுருக்கிற ட்ரே வைக்க முடியாது. ஸோ அந்த ட்ரே வச்சுட்டு தான் இந்த ட்ரே வைக்க முடியும். இப்போ நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆன் பட்டன் ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நேரம் குக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டைமரையும் இந்த எக் பாய்லரையும் சேம் டயத்தில் ஆன் பண்ணணும். உங்களுக்கு இந்த டைமர்லாம் தேவைப்படாது. ஸோ நான் வீடியோக்காக எவ்வளவு நேரம் இட்லி குக் ஆகுது அந்த டைம் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த டைமர் யூஸ் பண்ணுறேன். பொதுவாக நம்ம பாத்திரத்தில் இட்லி அவிக்கிறதுக்கும் இந்த எக் பாய்லரில் இட்லி அவிக்கிறதுக்கும் எவ்வளவு டைம் ஆகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் டைமர் ஆன் பண்ணியிருக்கேன். இட்லி குக்கரில் நம்ம இட்லி குக் பண்ணுறப்ப 10 மினிட்ஸு. ஸோ எவ்வளவு இட்லினாலும் அதில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எக் பாய்லரில் 3 இட்லியை தான் நம்ம குக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பேன் கேக் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இட்லி குக் பண்ணால் என்ன மாதிரி இட்லி எப்படி இருக்கும், அதுக்காக தான் இப்போ இட்லி மாவில் இந்த எக் பாய்லர் யூஸ் பண்ணி இட்லியை நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை மாதிரி தான் எனக்கும் ஆசையாக இருக்குது இட்லி எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி குக்கரை ஆஃப் பண்ணணும். எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் சவுண்டு கொடுக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி எக் பாய்லர் வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் எக் பாய்லர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எக் பாய்லர் வீடியோ நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எக் பாய்லர் பற்றி நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எக் பாய்லரை எப்படி கழுவி மெயின்டைன் பண்ணணும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக் பாய்லர் பார்த்திங்கன்னா நான் வாங்கி 1 இயருக்கு மேலேயே ஆகுது. இத்தனைக்கும் நான் டெய்லியும் எக் பாய்லரில் எக் டெய்லியுமே நான் பாயில் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எக் பாய்லர் சூப்பராக ஒர்க் ஆகுது.
எந்த ரிப்பேருமே வரல. இப்போ வந்து இட்லி வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9:20, அதாவது வந்து 9 minutes 20 seconds குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து எக் பாய்லரை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். நம்ம இட்லி பாத்திரத்தில் 10 minutes கிட்ட குக் பண்ணுவோம். ஸோ அதே டைமிங்கே வந்து ரிலேட்டடாக இருக்குது. இப்போ எப்படி வந்து இட்லி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உடனே ட்ரே எடுக்காதீங்க. லைட்டாக வந்து ஹீட் வந்து போனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த எக் பாய்லரை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி இட்லி வந்து எப்படி பாயில் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பராக வந்து இட்லி வந்து குக் ஆகிருக்கு. கொஞ்சம் இன்னும் ஹீட் வந்து குறையட்டும். அப்படின்னா தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சூப்பராக பொஸ்ஸுன்னு வந்து இட்லி வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம தனியாக வந்து இட்லியை வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வர்றதுக்காக லைட்டாக இந்த மாதிரி எல்லா எட்ஜஸையுமே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ட்ரேலேருந்து டக்குன்னு வந்து எக் விழுந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடு ஆறுனாலே வந்து டக்குன்னு வந்து இட்லி வந்து வந்துடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரில, அதனால தான் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து பண்ணேன். அப்படியே இந்த இட்லியை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து இந்த ட்ரேயில் இருக்கிற இட்லியை வந்து அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுத்தி விட்டிங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இட்லி வந்து ஒட்டக்கூட இல்லை, நல்லா சூப்பராக வந்து திரும்புது. இதே மாதிரி 3 இட்லியுமே வந்து அப்படியே திருப்பி அழகாக வந்து நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து வச்சுடுங்க. பாருங்கள், இட்லி வந்து நல்ல சேஃபாக வந்து இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து இட்லி வந்து உடையாமல், ட்ரேலையும் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இந்த இட்லி வந்து எப்படி குக் ஆகிருக்குன்றதை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா அதில் வந்து ஒரு குட்டி பவுலில் நல்ல சட்னி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இட்லியை வந்து அப்படியே பிச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து நம்ம வந்து இட்லியை வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து எக் பாய்லரில் வந்து இட்லி குக் பண்ணி அப்படியே சட்னி தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக் பாய்லர் பற்றி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக் பாய்லர் யூஸ் பண்ணி இன்னும் நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.